விஜய் வந்து தனியாக நிற்க சொல்லுது பாஜக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? தனியாலாம் நிற்க சொல்லலாம். அவங்க ஒன்று நீ என் கூட வா, இல்லை ஒன்னே என்ன பலப்படுத்து, இல்லை திமுகவை பலவீனப்படுத்து. சரி ரைட்டு. காங்கிரஸ் அது அது ஒரு ட்ராக். இல்லை என்ன சேர்த்துக்க. காங்கிரஸில் இருக்கிறவங்க சில பேர் விஜயை தான் வேணும்னு விரும்புகிறாங்களே, அது என்ன இது? லேடிஸா ஜென்ஸா? இல்லைண்ணா யாரு சொன்ன பேர் சொல்லி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்களே சில பேர் வந்து விஜய் தான் விரும்ப செய்வாங்க, திமுக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டு சில பேர் எடுக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் தாவேக்கா வேணும்னு சொல்றானோ அவன் எல்லாம் எம்பியா இருக்கிறான், பதவியில் இருக்கிறான். வரணும்னு ஆசைப்படுறவன்லாம் நாளைக்கு திமுகவோட இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த இப்போ ஒரு சில எம்பிகள் மாணிக் தாக்கூர் மாதிரி ஆட்கள்லாம் இவர்கள் உதவியுடன் வச்சு, நான் கூட ஒரு மடல் ஒன்று பார்த்தேன், முதலமைச்சருக்கு யாரோ எழுதியிருக்கிறாங்க, இவங்கள முதல்ல விரட்டி விட தலைவா, இவங்களை கூட்டிகிட்டு வந்து பூத்து காசுக்கு செலவு பண்ணி, பிரச்சார வண்டிக்கு செலவு பண்ணி, கூட்டத்தை கூட்டி கொடியை கட்டி. மருது அழகராஜ். அப்படியா? மருது அழகராஜ் தான். தராசு இருக்கு, தங்க கடையில் தராசு தங்கம் உட்காந்து வெயிட் போடுறப்ப அதில் ஒரு தூசு பட்டுன்னா அந்த தூசுக்கும் வெயிட் அதிகம், ஆமாம், விலை மதிப்பு அதிகம். தவிட்டு கடையில் தராசு இருக்கு, தவிடு போடும்போது அதில் தூசு போட்டுனா அதுக்கு மதிப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதியிருந்தாரு. இதுக்கு காங்கிரஸ்ல தவிடுக்கே மரியாதை கம்மி. அதுலதான் அவர் மாணிக்க தாக்கூர் வந்து கோவப்பட்டு பதிலுக்கு ஏதோ இவங்களுக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம், எல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸ்ல, நீங்க மத்தியில் இருக்கிறப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தீங்க, எங்க கூட கூட்டணியில இருந்தீங்க, எங்களோட மந்திரி சபையில இருந்தீங்க, பங்கு கேட்டீங்க, இந்த இலாக்கா வேணும் அந்த இலாக்கா வேணும்னீங்கன்னா, திமுகவோட 50 முழக்கங்களே முக்கியமான முழக்கத்துல ஒண்ணு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்போ சுயாட்சிங்கிறப்ப நீ வந்து கூட்டாட்சி ஏண்டா வர, மத்திய மாநிலத்தில் நான் கொடுக்குறேன்னாலும் அதற்கு அப்பாற்பட்டு UPA 1 ஃபார்ம் ஆனது வந்து டிஎம்கேனால தான். 2004 உங்களுக்கு UPA 1 ஃபார்ம் பண்ணது 4-6 2006 தானே. 14 வரைக்கும். ஆமா, 4ல இருந்து 14 வரைக்கும் 2 வருஷம் இல்ல. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் UPA 1 கவர்மெண்ட் டிஎம்கே இல்லைன்னா தொங்கல் காங்கிரஸுக்கு. இப்ப இதே மம்தா பானர்ஜி அந்த சமயத்துல அவங்களும் நாளைக்கு சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ரா பலம் இருந்தப்ப அவங்க ரயில்வே அமைச்சர் கொடுத்தாதான் கூட்டணின்னாங்க. பொதுவா எந்த கவர்மெண்ட்டும் ரயில்வே துறை அமைச்சரை வெளில கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட்டு. ரயில்வேங்கிறது நீங்க இன்ஜினியர்ஸ் இருப்பான், போலீஸ் இருப்பான், டெக்னீஷியன்ஸ் இருப்பான், ஒர்க்கர்ஸ் இருப்பான், இன்ஜினியரிங் இருப்பான். அதாவது அது உள்ளார நீங்க ஒரு நாடே இருக்கும். ஆமா, நீங்கள் அதை எந்த கவர்மெண்ட்டும், பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், டேரெக்டாக அவங்க தான் வச்சுக்குவாங்களே தவிர அலையன்ஸ் பார்ட்டி கொடுக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜி தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அலையன்ஸ் பார்ட்டிக்கு ரயில்வே வந்தது அந்த அம்மானால. அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்தது. அது வந்து அவரும் அந்த சமயத்தில் நெருக்கி கழுத்தில் கத்தி வச்சு தான் அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ணார்.